சமீபத்தில் கோவை மற்றும் நெல்லை மேயர்கள் ராஜினாமா செய்திருக்கிறது அந்த மாவட்டங்களில் மேயர் பதவிக்கான ரேஸ் அதிகரிச்சிருக்கு. நடந்து முடிஞ்ச 2022 உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 100 வார்டுகளில் 96 சீட்ஸை ஜெயிச்சு வெற்றி பெற்றுச்சு திமுக கூட்டணி. இதுல திமுக மட்டும் 73 வார்டுகளில் ஜெயிச்சிச்சு. ஆனா கோவை மேயர் சீட் பெண்களுக்கானதுங்கிறதுனால யாருக்கு கொடுப்பதுங்கிற பேச்சுகள் எழுந்துச்சு. அப்போ செந்தில் பாலாஜியோட பரிந்துரையின் பேர்ல கல்பனாவுக்கு மேயர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா மேயரா பொறுப்பேற்ற பிறகு கவுன்சிலர்களுக்கும் மேயருக்கும் சுமூகமான உறவு இல்லைன்னு சொல்லப்படுது. அதற்கு முக்கியமான காரணமே கல்பனா மேயரா பதவியேற்றதும் 1 கோடி ரூபாய் செலவுல மேயர் வீட்டை புனரமைச்சதுன்னு பேச்சுகள் நிலவி வருது. ஆனா அப்போ செந்தில் பாலாஜி கல்பனாவுக்கு ஆதரவா இருந்ததுனால கவுன்சிலர்களும் மௌனமாவே இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு செந்தில் பாலாஜி பண மோசடி வழக்குல கைது செய்யப்பட கல்பனாவோட செல்வாக்கும் குறைய ஆரம்பிச்சது. ஏற்கனவே கல்பனா பற்றிய கவுன்சிலர்களோட புகார்கள் எழுந்திருந்த நிலையில நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் மேயரோட சொந்த வார்டுல வாக்குகள் மிகவும் குறைந்திருந்துச்சு. இதனாலதான் வர இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்துல கொண்டு அவரை ராஜினாமா செய்ய திமுக தலைமை சொன்னதாகவும் அதனாலேயே உடல்நல சரியில்லைன்னு காரணம் சொல்லி மேயர் பதவியை கல்பனா ராஜினாமா செய்ததாகவும் தகவல்கள் கசிஞ்சிட்டு வருது. இந்த நிலையில அடுத்த கோவை மேயர் ரேஸ்ல இளஞ்செல்வி, மாலதி, தெய்வானை, கோவை மத்திய மண்டல தலைவர் மீனா, கோவை இளைஞரணி அமைப்பாளர் தனபாலுடைய மனைவி அம்பிகா, 21வது வார்டு கவுன்சிலர் பூங்கொடி, 29வது வார்டு கவுன்சிலர் ரெங்கநாயகி, கோவை மாநகராட்சி பணிகள் குழு தலைவர் சாந்தின்னு பலரோட பெயர்கள் அடிபட்டு வருது. கோவை மேயர் ராஜினாமா செய்தி வெளிவந்த சில மணி நேரத்துல நெல்லை மேயர் சரவணனும் தன்னோட பதவியை ராஜினாமா செய்தாரு. கல்பனாவுக்கு செந்தில் பாலாஜியோட இன்ஃபுளுன்ஸ் எப்படி இருந்துச்சோ அப்படியே சரவணனுக்கும் திமுக முக்கிய புள்ளியோட ஆதரவு இருந்ததா தகவல்கள் கசிஞ்சிருக்கு. 2022 நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட 55 வார்டுகள்ல திமுக 51 வார்டுகள்ல வெற்றி பெற்றுச்சு. இதை அடுத்து மேயர், துணை மேயர் பதவிகளுக்கு திமுக பிரதிநிதிகள் கிட்ட கடும் போட்டி நிலவுச்சு. ஆனா அப்போ திமுகவோட நெல்லை மத்திய மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமா இருந்த அப்துல் வஹாப் தன்னோட ஆதரவாளர் தான் மேயரா வரணும்னு அழுத்தம் கொடுத்து வந்ததாகவும் இதை அடுத்துதான் அவரோட ஆதரவாளரான PM சரவணனே நெல்லை மேயரா அறிவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மேயர் தன்னோட கண்ட்ரோல்ல இருந்தா யார் தலையீடும் இல்லாம விருப்பம் போல அரசியல் செய்யலாம்னு நினைச்ச அப்துல் வஹாபுக்கு சரவணன் மேயர் ஆன பிறகு சிக்கல்கள் எழ ஆரம்பிச்சதாகவும் 2 பேருக்கும் கடும் மோதல் முற்றினதுதான் அப்துல் வஹாப் மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து நீக்கப்பட காரணம்னு சொல்லப்படுது. இதை அடுத்து கவுன்சிலர்களுக்கும் மேயருக்கும் இடையே மோதல் உருவாக ஆரம்பிச்சதுன்னு இதனால 40க்கும் மேற்பட்ட திமுக கவுன்சிலர்கள் அமைச்சர் KN நேருவை சந்திச்சு மேயர் மேல நடவடிக்கை எடுக்க புகார் மனு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. தொடர்ந்து மேயர் மற்றும் கவுன்சிலர்களை அழைச்சு அமைச்சர் நேரு சமாதானம் பேசியும் மோதல் போக்கு நிற்கவே இல்லாததுனால மாமன்ற கூட்டத்திலேயும் கவுன்சிலர்கள் கலந்துக்கலன்னு சொல்லப்படுது. இதனால KN நேரு மற்றும் நெல்லை பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு இருவரும் கவுன்சிலர்களை சந்திச்சு மீண்டும் சமாதானம் பேசியிருந்ததாகவும் அது எதுவும் ஒத்துவராத நிலையில திமுக தலைமை சரவணனை அழைச்சு கண்டிச்சதாகவும் சொல்லப்படுது. இதனாலதான் தன்னோட மேயர் பதவியை சரவணன் ராஜினாமா செய்ததா அரசியல் வட்டாரத்துல பேச்சுகள் நிலவி வருது. இப்போதைக்கு நெல்லை துணை மேயரா இருக்க ராஜு பொறுப்பு மேயரா நியமிக்கப்பட்டிருக்காரு. நெல்லை மேயர் பதவி காலியா இருக்க நிலையில மீண்டும் MLA அப்துல் வஹாப் தன்னோட ஆதரவாளர் ஒருத்தரை மேயராக்குற முயற்சியில இறங்கி இருக்கிறதாவும் செய்திகள் வலம் வருது. இந்த நிலையில இங்க இருக்க 10 திமுக கவுன்சிலர்கள் இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனால இஸ்லாமியர் ஒருவருக்கு மேயர் பதவி கொடுக்க வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது. ஆனா அதே சமயம் வெள்ளாளர் சமூகத்தினர் பெருவாரியா இருக்க மாவட்டங்கிறதுனால மேயர் பதவிக்கான இந்த ரேஸ்ல 26வது வார்டு கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் மற்றும் 27வது வார்டு கவுன்சிலர் உலகநாதன் ஆகியோர் பேரும் அடிபடுது. அது மட்டும் இல்லாம வண்ணாரப்பேட்டை கந்தன் மற்றும் 5 முறை மாமன்ற உறுப்பினரா இருந்த பிரான்சிஸ் உள்ளிட்டோர் பேரும் அடிபட்டு வருது. இவர்கள்ல யாருக்காவது ஒருவருக்கு மேயர் பதவி கொடுக்கப்படும்னு சொல்லப்படுது.